வார்த்தைக்கு நேராக கலந்து போவோம். ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் ஏழாவது ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 17வது வசனம். அவிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு வெட்டினதையும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டார். ஈசாக்கு வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரும் நெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பரோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார். பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இதை நான் மீண்டும் சொல்லுகிறேன். ஈசாக்கு புறப்பட்டு போய் கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கு குடியிருந்தார். தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் வெட்டினதும் பெலிஸ்தியரால் தூர்த்து போட்டதும் ஆகிய துறவுகளை மறுபடியும் அவன் தோண்டினான். தகப்பன் என்ன பெயரிட்டானோ அதே பெயரை அந்த துறவுகளுக்கு அவன் வைத்தான். ஈசாக்கின் வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே நீரூற்றை கண்டார்கள். அந்த கேராரு மேய்ப்பர்கள் வந்து, இது எங்களுடைய நீரூற்று என்று சொல்லி அவர்களோடு கூட வாக்குவாதம் பண்ணினார்கள். அதனாலே அந்த இடத்துக்கு அவன் ஏசேக்கு என்று பெயரிட்டான். இரண்டாவது இன்னொரு இடத்துல போய் துறவை தோண்டுகிறான். அவர்கள் அங்கும் வந்து இது எங்களுடையது என்று சொல்லி அவனோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். அந்த இடத்துக்கு அவன் சித்தனா என்று பெயரிட்டு அவன் புறப்பட்டு போனான். புறப்பட்டு போய் மறுபடியும் வேறொரு இடத்துல அவன் துறவை தோண்டினான். அங்கே அவர்கள் வாக்குவாதம் பண்ண வரவில்லை. அவன் அப்பொழுது, இப்பொழுது கர்த்தர் நாம் பலிக்கு பெருகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ரெகோபோத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிராட் பிளேஸ். பிராட் பிளேஸ் அதாவது பரந்த இடம். அது என்னது அர்த்தம்? பரந்த இடம். பாருங்க, இன்றைக்கு ஒருவேளை நீங்க எந்த நிலையில இருந்தாலும், கூனி குறுகி ஒடுங்கி சுருங்கி பலன் இழந்து நம்பிக்கை இழந்து துக்கத்தோட கண்ணீரோட வேதனையோட ஒடுக்கப்பட்ட நிலையில நீங்க எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தருடைய ரெகோபோத் உங்களுக்காக ஆயத்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பாசல, உங்களுக்கு ஒரு ரெகோபோத் ரெடியா இருக்கு. உங்களுக்கு ஒரு ரெகோபோத். ரெகோபோத்னா அர்த்தம் பரந்த இடம், பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறத விட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ரெடியா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க என்னோட சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று எழுதியிருக்கிறபடி இப்பொழுது இருக்கிறத விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கு. அல்லேலூயா. நீங்க மெசேஜ் என்னன்னா, கர்த்தருடைய நேரத்துக்கு பொறுமையுடன் யாரெல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ரெகோபோத் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய நேரத்துக்கு யாரெல்லாம் பொறுமையோடு காத்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு ரெகோபோத், பெரிய ஆசீர்வாதம், பரந்த இடம்.
மேலான நன்மையை கர்த்தர் வச்சிருக்கார். ஈசாக்கு நாம் வாசித்தது வேத பகுதியில் ஈசாக்கினுடைய 3 பகுதியை பார்த்தோம். ஒன்று ரெகோபோத்துக்கு முன்பாக, ரெகோபோத்துக்கு முன்பாக. இரண்டாவது ரெகோபோத் இருந்த நான், ரெகோபோத்ல இருந்த பொழுது. மூணாவது ரெகோபோத்துக்கு பின்னால. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலேயும் ஒருவேளை ரெகோபோத்துக்கு முன்னால நீங்க இருக்கலாம். எப்படி? ஒடுங்கி போய், சுருங்கி போய், எதிர்ப்புகளின் மத்தியில, குழப்பத்துல, பிரயாசத்துக்கு பலன் கிடைக்காம, கண்ணீரின் மத்தியில, வழக்குல, வாக்குவாதத்துல நீங்க போராடிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா நிச்சயமா ஒரு ரெகோபோத் காத்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இங்க ரெகோபோத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஈசாக்குக்கு பல பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. நாம கூட நினைச்சிருக்கலாம், ஐயோ எப்பொழுது எனக்கு சமாதானம் வரும், எப்பொழுது நான் என்னுடைய ரெகோபோத்தை சந்திப்பேன், எப்பொழுது எனக்கு நீதி கிடைக்கும், எவ்வளவு நாள் வாக்குவாதம், எவ்வளவு நாள் போராட்டம், எவ்வளவு நாள் நான் ஒடுங்கி போய் கிடப்பேன் என்ற கேள்விக்கு ஒரு சில பதில்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. அநேக கேட்டுட்டு தான் இருப்பீங்க. எனக்கு என்னைக்கு நீதி கிடைக்கும், என் வீட்டில் எப்பொழுது வாக்குவாதம் நிறுத்தப்படும், எப்பொழுது என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு உயர்வு கிடைக்கும், நான் எப்பொழுது இந்த குட்டி வீட்டில இருந்து ஒரு பெரிய வீட்டுக்கு போவேன், இந்த நிலையிலிருந்து நான் எப்படி உயர்வேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சில பதில்களை இன்னைக்கு செய்தியில சொல்ல போறேன். அல்லேலூயா. ஒண்ணு, ஏசேக்கும் சித்ராவும் தேவன் அனுமதிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, உன்னை தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு அங்கதான் தகுதிப்படுத்துறாரு. அல்லேலூயா. ஏசேக்கும் சித்ராவும் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, வரப்போகிற ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் இங்கதான் என்ன செய்யறாரு? ட்ரைனிங் கொடுக்கிறார், தகுதிப்படுத்துறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த ஏசேக்கு சித்ரா இது எப்படிப்பட்ட இடம்? ஈசாக்கு கேரா ஊர்ல வந்து குடியிருக்கிறான். அங்க வந்து தன்னுடைய ஆபிரகாம், தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் வெட்டின துறவுகள், துறவுனா கிணறு, வெட்டின துறவுகளை இவன் என்ன செய்யறான்? திரும்பவும் எடுக்கிறான். ஏன்னா அந்த பெலிஸ்தியர் என்ன பண்ணிட்டாங்க? தூர்த்து போட்டுட்டாங்க. அதை திரும்பவும் தோண்டினா அங்க வந்து அந்த கேரா ஒரு மேய்ப்பர் சொல்றாங்க, இது எங்களுடையது, இது எங்களுடைய. என்ன அநியாயம், என்ன அநியாயம், அநியாயம் பண்றாங்க. இன்றைக்கு கூட கண்ணு அசந்தா உங்க வீட்டுக்கு டபுள் டாக்குமெண்ட் போட்டுருவாங்க. உங்க வீட்டுக்கு டபுள் டாக்குமெண்ட் போட்டு இது எங்களுடையதுன்னு சொன்னதுக்கு ஆள்லாம் ரெடியா இருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு, இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல எல்லா பத்திரமும் பதிவு பண்ணிருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த நாட்கள்ல ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட நாட்கள்ல இவன் போய் தகப்பனுடைய துறவெல்லாம் தோண்டி தண்ணிலாம் எடுத்து கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்து பருகலான்ற நேரத்துல இது எங்களுடையது, நீ கிளம்பு, நீ என்ன செய்ய, கிளம்பு இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணின உடனே அவனுக்கு எவ்வளவு வேதனையா. இவ்வளவு நான் பிரயாசப்பட்டு என் தகப்பன் எனக்கு வாங்கி வச்ச இடம், எனக்கு எல்லாத்தையும் அவர் என்ன செய்தாரு? தோண்டி வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் இவன் என்னிடத்துல பறித்து கொண்டு போகிறானே, என்னோடு வழக்காடுகிறானே, என்னோடு வாக்குவாதம் பண்ணுகிறானேன்னு சொல்லி கலங்கி போயிருக்கிற அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளவு துக்கப்பட்டிருப்பான். உண்மையில அப்படிப்பட்ட நிலையில நாமளும் இருக்கலாம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே, இவ்வளவு நாளா நான் போராடி எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பிரயாசப்பட்டு எல்லாம் இருந்தோம், எனக்கு ஒரு முன்னேற்றமும் வரலையே. நான் கொஞ்சம் விசாலமான வெளிக்கு இடத்துக்கு போகலான்னு பார்த்தா என்னால் முடியலையே. வாக்குவாதம் பண்றாங்க, கொஞ்சம் முன்னேற விட மாட்டாங்களே, பலர் என்ன தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, பலர் எனக்கு விரோதமா வந்து என்னோட வாக்குவாதம் பண்ணி சண்டை பண்ணி என்னை உபத்திரவப்படுத்திட்டு இருக்கிறாங்களே, காயப்படுத்திட்டு இருக்கிறாங்களே. ஒருவேளை நீங்க கலங்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் இந்த ஏசேக்கு ஒரு சித்ராவை ஏன் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார்னா,
வரப்போகிற ஆசீர்வாதத்துக்கு இங்கதான் உனக்கு ட்ரைனிங். அல்லேலூயா. என்ன ட்ரைனிங் கொடுக்குறாரு தெரியுமா? விசுவாசத்தை அங்கதான் கட்டி எழுப்புறார். விசுவாசத்தை அங்கதான் என்ன செய்யறாரு? கட்டி எழுப்புறார். அது எப்படி பாஸ்டர் விசுவாசத்தை இங்க கட்டி எழுப்புறாரு? நீங்க பார்க்கலாம். அது யாருடைய துறவு? யார் தோண்டின துறவு? ஆபிரகாம் வெட்டின துறவு. பாருங்க, ஆபிரகாம் வெட்டின துறவுல இவன் திரும்பவும் தோண்டி எடுத்தா அது தண்ணி வருது. அல்லேலூயா. அது என்ன வருது? தண்ணி வருது. ஆனா அந்த கேராவு மேய்ப்பர்கள் தோன்ற இடத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. ஆனா இவன் தோன்ற இடத்துல தண்ணி வருது. இது எப்படி எப்படி இந்த ரகசியம் என்ன? ஒண்ணும் இல்ல, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஒரு சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், நான் உன்னை பலியை பெருக பண்ணுவேன், உன் பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்பதான் இவனுக்கு புரியுது, ஓ இந்த துறவு எதனால இந்த ஆசீர்வாதம் எனக்கு வருதுன்னா, என் தகப்பனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. அல்லேலூயா. என் துறவுல ஏன் தண்ணி வருது? கர்த்தர் எங்க துறவை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எங்க துறவை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இது கர்த்தர் தான் எனக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யலாம்? அவங்க வாக்குவாதம் பண்ண உடனே சரி எடுத்துங்க, நீங்க எடுத்துங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போறான். அங்க போய் துறவு தோன்றா, அங்கேயும் வாக்குவாதம் பண்றாங்க. இவன் என்ன செய்யறான்? அந்த இடத்துக்கு சித்னான்னு பேர் வச்சுட்டு அவன் இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு போறான். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்னா, கர்த்தர் என் துறவுகளை என்ன செய்யறாரு? தண்ணீர் கொடுக்கிறாரு. அவருடைய வாக்கு தத்துவம் ஒரு நாளும் கீழே விழுந்து போகாது. கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி அவளுக்குள்ள நாளுக்கு நாள் விசுவாசம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பெருகிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. துறவை தோண்டதான் அவனுக்கு தண்ணி வர்றது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு துறவோட முடிஞ்சு போயிருந்தது, அங்க வாக்குவாதம் பண்ணாம போயிருந்தாங்கன்னா அந்த துறவுலயே அவன் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே இருந்திருப்பான். அல்லேலூயா. அவங்கள கிளம்புன்னு அவனை துரத்தலாம். அவன் வளர்ந்துகிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் இவ்வளவு நெருக்கத்தையும் கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு இருக்கிறார்னா, இங்கெல்லாம் உன்னை கர்த்தர் கட்டி எழுப்பிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உன் விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? எழுப்புறார். அல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில தான் விசுவாசம் கட்டி எழுப்பப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நீங்க கவலையே படாதீங்க. யார் தூத்து போட்டாலும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். பெலிஸ்தியர் என்ன பண்ணாங்க? தூத்து போட்டு போயிட்டாங்க. ஆனா திரும்பவும் அது தண்ணீர் புறப்படப்பட்டாங்க. யார் என்ன கலகம் பண்ணி உனக்கு விரோதமா தூத்து போட்டாலும், கிணத்தை தூத்து போட்டாலும், உன் ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டாலும் உன் கிணறு ஊறிக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. உன் ஆசீர்வாதம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. இரண்டாவது, ஏன் ஏசேக்கு சித்னாவும் கர்த்தர் அனுமதிக்கிறாரு? உண்மையான ஆசீர்வாதம் என்னன்னா, இங்கதான் தேவனுடைய சாயை நாம் அடையலாம். அல்லேலூயா. என்னத்தை அடையலாம்? தேவ சாய். பாருங்க, இந்த ஏசேக்கு இந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணின உடனே அவன் விட்டு கொடுத்துட்டு போறான். சரி, நீங்க எடுத்துங்க, நான் உங்களோட வாக்குவாதம் பண்ண விரும்பல. இவனுடைய ஆஸ்தி, இவனுடைய சொத்து, இவன் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டது. ஆனா வேற ஒருத்தன் பறித்து கொள்ள வந்த பொழுது சந்தோஷமா எடுத்துக்க, சந்தோஷமா நீ எடுத்துக்க, நான் விட்டுட்டு போறேன். இன்னொரு இடத்துக்கு போறான். அங்க துறவத்தோட அங்கேயும் வாக்குவாதம் பண்ணுகிறாங்க. அவன் சொல்றான், சித்னா நீ இதையும் எடுத்துக்க. ஒரு இடத்துல ஒன்ன ஒருத்தன் கேட்டா ரெண்டா கொடுங்க கர்த்தர் சொல்றாருல, அவன் அப்பொழுதே இந்த வேலையை அவன் செஞ்சிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப ஈசாக்கு
தேவ சாயலாங்க அவனுக்கு அந்த ஜனங்களுக்குள்ள காண்பிக்கிறான். அல்லேலூயா. அவங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். என்னடா இது, இவன் நம்ம கேட்கறதெல்லாம் புடுங்கிறதெல்லாம் விட்டுட்டு போறானோ, ஒருவேளை அவங்க பார்வையில இவன் இழிச்சவாயினா தெரிஞ்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆனா இவன் தேவனுடைய சாயலை அவங்க மத்தியில காண்பிச்சுட்டே இருக்கான். அல்லேலூயா. என்னன்னா கர்த்தர் என்ன சொல்லுவாரு, டேய் விட்டுருங்கடா, பாவண்டா, நீ கைய வச்சா மட்டும்தான் இங்க தண்ணி வரும். அல்லேலூயா. வேறு யார் தோணாலும் என்ன வராது, தண்ணி வரும். சில வருஷங்களுக்கு முன்பாக நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்த ஒருத்தர், அவருக்கு மோட்டர் போர்வெல் போடுறதுக்காக ஒரு ஆளை கூட்டு வந்து தண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க அடியில எங்க தண்ணி ஓடுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு, ஒருத்தரை கூப்பிட்டு வந்தார். அவன் ஒரு கம்பி எடுத்து வந்து இப்படி ஆண்டிட்டு இருக்கிறான். கம்பியே குச்சி ஏதோ ஒன்று ஆண்டிட்டு இருந்தான். அவன் என்னங்க பண்ணிட்டு இருக்கிறான்னு கேட்டேன். அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. இல்லை சார், பூமிக்கு அடியில் எங்கே தண்ணி ஓடுதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. இல்லை மேலே ஒரு குச்சை வச்சா கண்டுபிடிச்சிருவாரா? ஒரு குச்சை வச்சு கண்டுபிடிச்சிருவாரா? அவன் வந்து இல்லை, இந்த இடத்துல ரோட்டு கிட்ட அவன் குச்சை ஆட்டிட்டு போயிட்டான். அவர் 250 நோண்டி பார்த்தா தண்ணியே வரல. 250 அடி நோண்டி பார்த்தா தண்ணியே வரல. பாஸ்டர் 250 அடி நோண்டி பார்த்தேன் பாஸ்டர். ஆனால் அதெல்லாம் விடுங்க, சரி இந்த இடத்துல ஜம்ப் பண்ணிட்டு இந்த இடத்துல நோடுங்க, 50 அடியில் தண்ணி வந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஈசாக்கு தோன்ற இடத்துலாம் தண்ணி வருது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, விட்டுட்டு போடி, விட்டுட்டு போ. ஏன் விட்டுட்டு போறாருன்னா, கர்த்தர் ஏன் சொல்றாருன்னா, நீ செஞ்சாதான் அந்த ஆசீர்வாதம் ஆகும். அவனுக்குலாம் ஆசீர்வாதம் இல்லை, உன்னாலதான் அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. அதனால நீ விட்டு கொடுக்கணும். கர்த்தர் அவங்களையும் நேசிக்கிறார் பாருங்களேன். அல்லேலூயா. எவ்வளவு மோசமான மக்களா இருந்தாலும் கர்த்தர் அவங்களை நேசிக்கிறாரு. ஈசாக்கு விட்டுட்டு போ, ஈசாக்கு பரவாயில்ல, உன்னால அவனுங்க தண்ணி குடிக்கட்டும், உன்னால அவனுங்க தண்ணி குடிக்கட்டும், நீ விட்டுட்டு போ. ஈசாக்கு தேவனுடைய சாயல். உண்மையான ஆசீர்வாதமே இந்த உலகத்துல தேவ சாயல் அடையிறது தான். அல்லேலூயா. தேவனுடைய அன்பை அவங்களுக்கு காண்பிக்கிறான். தேவனுடைய அன்பை அவங்களுக்கு காண்பிக்கிறான். தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத காண்பிக்கிறான். அதுதான் ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம். அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்ந்து போறான், விட்டுட்டு போறான். உரிமையை விட்டு கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம்தான். அல்லேலூயா. நம்ம கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து கொடுங்கனா எப்படி இருக்கும்? ஒண்ணுவா, நான் பெட்ரோல் போடும்போது நமக்கு முன்னாடி ஒருத்தன் போய் நின்னா எப்படி இருக்கும்? பெட்ரோல் போடுறதுக்கு நம்ம லைன்ல நிற்கும் போது ஒருத்தர் இடுன்னு வந்து நேரா முன்னாடி போனா எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு செகண்ட் நம்மளால வெயிட் பண்ணுறதுக்கே கஷ்டமா இருக்கு. என்னடா நான் நிற்கிறேன், நீ எனக்கு முன்னால போய் போட்டு போறிய. சண்டை போடுறதுனாலும் மனசுக்குள்ள இருக்கும், ஒரு வேதனையா இருக்கும். அல்லேலூயா. இவன் கஷ்டப்பட்டு தோண்டி தண்ணி எடுத்தா அதை வந்து எங்களுக்கு குடிக்கிட்டு போறான்னா அவன் என்ன செய்யறான்? எடுத்துட்டு போ, சந்தோஷமா எடுத்துட்டு போ. அந்த சாயலை தான் நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கு. அல்லேலூயா. ஏன்னா வரப்போற ஆசீர்வாதத்துக்கு இதுதான் ஆயத்தம். அல்லேலூயா. நீ பெரிய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கணும்னா நீ இன்னும் பெரிய மனுஷனா மாறணும். அல்லேலூயா. இன்னும் பெரிய உனக்கு நல்ல கேரக்டர்லாம் வரணும். அப்பதான் பெரிய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அதனால கர்த்தர் அவனுக்கு அந்த சாயலை கொடுக்கிறது தான் விட்டுட்டு போன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மூணாவது, இந்த ஏசேக்கு சித்னாவும் என்ன செய்யுதுன்னா அவனுக்கு ஒரு புது டைரக்ஷனை கொடுக்குது. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு புது டைரக்ஷனை. இவன் தோன்றா தண்ணி வந்தது, அவன் பிடிங்கிட்டான். இன்னொரு இடத்துல தோன்றா தண்ணி வந்தது, அவன் எடுத்துக்கிட்டான். ஏன் இது நடக்குது? இது என்ன சொல்லுதுன்னா, உனக்கு இதுல ஆசீர்வாதம் இன்னொரு இடம் இருக்கு. அல்லேலூயா. இன்னொரு ஆசீர்வாதம் உனக்கு இருக்குன்னு அது ரூட் போட்டு காட்டுது. அல்லேலூயா. நீ இங்கேயே உட்கார்ந்துடாத, நீ இங்கேயே முடக்கிடாத, உனக்கு நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். அந்த இடத்துக்கு போகணும்னா இந்த ஏசேக்கு சித்னா வழியா தான் நீ போயாகணும். அல்லேலூயா. அதுதான் உனக்கு வழியே காட்டுது. இன்னைக்கு இருக்கிற உபத்திரவம், இன்னைக்கு இருக்கிற பாடு, இன்னைக்கு இருக்கிற வலி, வேதனை, ஏமாற்றம், இதுதான் உனக்கு நாளைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா.
இன்றைக்கு படுகிற அந்த வேதனை தான் கர்த்தர் உன்னை பெரிய ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போறார். அல்லேலூயா. வாக்குவாதம் பண்ணதுனால தான் அவன் இன்னொரு இடத்துக்கு துறவு தோன்றான். அல்லேலூயா. அது வாக்குவாதம் பண்ணாம போயிருந்தாங்கன்னா அவன் அங்கேயே உட்கார்ந்துருப்பான். அல்லேலூயா. இயேசுவுக்கு சித்துனா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காட்டுது. ஈசாக்கு, நீ சின்ன இடத்துல இருக்க போறவங்களே, அல்லேலூயா, இதுதான் உன் இடம், உனக்கு நான் இன்னொரு இடத்தை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அது இதை விட பெருசு, இதை விட பெருசு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நியூ டைரக்ஷனை காட்டுது. அல்லேலூயா. இதை யோசிக்கும் போது சங்கீத லைஃப் தான் எனக்கு தெரியுது. அல்லேலூயா. துபாயில் என்ன பண்ணிட்டாங்க, வேலை லாக் பண்ணி அடிச்சாங்க. கர்த்தர் பாருங்க, இது இல்லை உன் இடம், நீ போய் என்ன செய்ய, இதை விட நான் இந்தியாவிலேயே உனக்கு நான் டபுள் மடங்கு தரப்போ அப்படின்னு ஆண்டவர் அங்க க்ளோஸ் பண்ணதுனால இங்க கர்த்தர் ஒரு வாசல் திறந்துட்டார். அங்க வாசல் இங்க திறந்துட்டு கர்த்தர் அங்க க்ளோஸ் பண்றாரு. ஒரு வாசல் அடைச்சாருன்னா கர்த்தர் இன்னொரு வாசல் நமக்கு திறப்பார். அல்லேலூயா. அது அடைக்கிறதுக்கு என்ன காரணம்னா அது வேற ஒரு வழியை காட்டுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. வேற ஒரு வழி இருக்கு உனக்கு. அல்லேலூயா. இதோட முடிஞ்சிடாது, இன்னொரு இடம் இருக்கு உனக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ரெகோபோத்து இயேசுக்கு சித்தனாவும் நம்ம ரெகோபோத்தை நடத்துறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறாரு. அங்க கர்த்தர் நம்மை ஆயத்தம் பண்றாரு. அது நமக்கு ஒரு புது டைரக்ஷனை கொடுக்குது. அல்லேலூயா. இரண்டாவது, ரெகோபோத் தான் தேவன் நமக்கென்று ஸ்பெஷலா ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவன் ஈசாக்குன்னு ஸ்பெஷலா அவன் பேருக்குன்னு அவனுக்கென்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்ச இடம் ரெகோபோத்து தான். ஏசேக்கும் சித்னாவும் அவனுக்குரிய இடம் கிடையாது. தேவன் அவனுக்கு ஆயத்தம் பண்ணல. அவன் போய் தோணா தண்ணி வருது. ஆனா கர்த்தர் அவனுக்கு ஆயத்தம் பண்ணல. அல்லேலூயா. அவனுக்கு ஆயத்தம் பண்ணது ரெகோபோத்து தான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு ஸ்பெஷலா நமக்கென்று. அல்லேலூயா. அது எப்படிப்பட்டது தெரியுமா? நாம் தேசத்துல பலுகி பெருகும்படிக்கு. அல்லேலூயா. நாம எந்த அளவுக்கு பலுகி பெருக போறோமோ அவர் நினைச்சிருக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தை இவனுக்கு நம்ம தரலாம். அல்லேலூயா. கர்த்தர் நினைச்ச ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் நம்ம கொடுக்கிறார். நாம சில நேரத்தில் எதிர்பார்க்கிறத விட கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினது ரொம்ப பெருசு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நாம கேட்கறத கொடுக்கறத விட அவர் நினைச்சிருக்கிறார் பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கதான் கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா. அது நிச்சயமா நம்மளோட பெருசு. நாம கேட்கறத விட, நாம எதிர்பார்க்கிறத விட, நாம நம்பி இருக்கிறத விட கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்துக்கு தான் என்ன செய்யறாரு, அழைச்சிட்டு போறாரு. அல்லேலூயா. ரெகோபோத்துக்கு போயிட்டா அங்க ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. இப்போ அவன் ரெகோபோத்துக்கு வந்துட்டா அங்க அவர்கள் வாக்குவாதம் பண்ண வரவில்லை. அல்லேலூயா. ஏன் வாக்குவாதம் பண்ண வரல? அது கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு இதுதான் வைத்து கொடுத்தார்னா ஒருவனும் அதை பறித்து கொள்ள முடியாது. ரோமர் 8:31 வாசிங்க. ரோமர் 8:31 சீக்கிரமா வாசிங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? அல்லேலூயா. ரெகோபோத்துக்கு வந்த உடனே வாக்குவாதம் பண்ண ஒருவனும் வரவில்லை. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அனுமதிச்சாருல, கர்த்தர் அனுமதிச்சாதான் வருவான். கர்த்தர் அங்கேயே பிடிச்சிட்டாரு. இதுக்கு மேல நீ ஒரு ஸ்டெப்பு கூட என்ன செய்ய முடியாது, எடுத்து வைக்க. அது அவனுக்கு நான் கொடுத்துட்டேன், அது அவனுக்கு நான் கொடுத்துட்டேன். உங்களுக்குன்னு ஒரு சேர ஆயத்தம் பண்ணிட்டா வேற எவனும் அங்க வர முடியாது. அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டாருன்னா வேற யாரும் அதை பறிக்க முடியாது. ஐயோ கிடைக்காதமா போயிடுமோ, ஐயோ இதுக்கு யாராவது வாங்கிடுவாங்களோ, யாராவது அதை பறிச்சுக்குவாங்களோ, ஒண்ணும் கிடையாது. உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாருன்னா
கர்த்தர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாருன்னா, பரலோகம் ரிஜிஸ்டர் பண்ணிடுச்சுன்னா அது உங்களுக்கு தான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் உன் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு? எத்தனை பேர் நம்புறீங்க? கை உயர்த்தி காட்டுங்க. விசுவாசிக்கிறோம் சொல்லுங்க. என் பேர்ல இடம் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நீங்களாம் போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டு இடம் வாங்குவீங்க. விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. வீடு வாங்குவீங்க. விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பேர்ல ஒரு கார் இருக்கும். விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் நடக்கும்னா சாயந்தரம் ஜெபம் பண்ணுவோம். 21 ஜெபத்துக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினதுதான் தர. அதை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, பறித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார். நாம் பருகி பெருகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கு. சின்ன இடம் கிடையாது. கர்த்தர் எவ்வளவு நீ பெருக போயோ அவ்வளவு பெரிய இடத்தை கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா. முன்னாடியே ரெடி பண்ணிட்டு ஆண்டவர் கொண்டு போகிறார். ஒரு ராஜா இருந்தானா, தன்னுடைய ஃப்ரெண்டு பாலிய சிநேகிதன், அவன் ரொம்ப ஏழை, அவனுக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய தங்கம், வெள்ளி, பணம், அப்புறம் என்னது நல்ல உச்சிதமான பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணி முத்திரை குத்தி ராஜாவுடைய முத்திரை போட்டு அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கொடுத்தாலும் அவன் சந்தோஷமா நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போகும்போது நிறைய திருடர்கள் வந்து அவன்கிட்ட பறித்து கொள்றதுக்காக வந்தாங்களாம். வந்தா அந்த முத்திரையை பார்த்த உடனே அந்த பொருளை அவங்க எடுத்துக்காம அவங்களே விட்டு ஓடிட்டாங்க. ஏன்னா இது அவனுக்கு யார் கொடுத்தது? ராஜா கொடுத்தது. ஒருவேளை இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சது, அத்தனை பேருடைய தலை என்ன ஆயிடும், பால் மாதிரி கீழே கிடக்கும். பார்த்தா இது இவன் பணமா இருந்தா கூட நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இது ராஜாவை கொடுத்தது. இது விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், நம்மளை காலி போடான்னு விட்டு ஓடிட்டாங்க. அது போல நமக்கு ஆண்டவர் கொடுத்ததை ஒருவனும் நம்மிடத்திலிருந்து பறிக்க முடியாது. அல்லேலூயா. சாத்தான் பறிக்க முடியாது. இது ராஜா நமக்கு கொடுத்தது. விட்டுட்டு ஓடிடுவான். இது உங்களுக்கு ராஜா கொடுத்திருக்கிறார். இதை நாம பறிக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா ராஜா விட மாட்டார். பறிச்சுட்டா என்ன செய்ய மாட்டார்? ராஜா விட மாட்டார். அல்லேலூயா. அதனால ரெகோபோத் வந்து நமக்குன்னு ஸ்பெஷலா கர்த்தர் ஆயத்தம் பண்ணி, உங்களுக்கு ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். வேலை ஸ்தலத்துல ஒரு ரெகோபோத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்கூல்ல ஒரு ரெகோபோத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். காலேஜ்ல ஒரு ரெகோபோத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இடம் குடி இருக்கிறதுக்கு ரெகோபோத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். தேவன் ஆயத்தம் பண்ணினதை நிச்சயமா தருவாரு. கொஞ்சம் பொறுமையா காத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் பாருங்க, ரெகோபோத்து ஆசீர்வாதம் ஒரு துவக்கம் தான். ரெகோபோத்துடைய ஆசீர்வாதம் ஒரு துவக்கம் தான், அது முடிவு கிடையாது. இதானே ஆசீர்வாதம் அப்படிதான் கிடையாது. ரெகோபோத்துக்கு பிறகு அவன் பெயர்சபாவுக்கு போறான். பெயர்சபாவுக்கு போய் அந்த துறவு தோன்றான். அப்ப ரெகோபோத்தினுடைய ஆசீர்வாதம் ஒரு துவக்கம் தான், அது உனக்கு முடிவு கிடையாது. அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் கொடுக்க போகிற ஆசீர்வாதம் அது முடியாது. அல்லேலூயா. உனக்கு கிடைக்கும், பிள்ளை கிடைக்கும், பிள்ளை கிடைக்கும், பிள்ளை கிடைக்கும். கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவரை விசுவாசிக்கிறவங்க அவருக்கு பயந்து நடக்கிற வரைக்கும் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் எண்ட் ஆகாது. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரை விடாத வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு எண்டே கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு எண்டே கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம பின்னால வந்துட்டே இருக்கு. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அது ஒரு நாள் என்ன செய்யாது, ஸ்டாப் ஆகாது. அது வேற பக்கம் திரும்பி போகாது. அல்லேலூயா. அது நம்ம தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். ரெகோபோத்து உங்களுக்கு ஒரு பிகினிங், ஆசீர்வாதம், ஆரம்பம் தான். மூன்றாவது, ரெகோபோத்துக்கு பிறகு தேவன் கொடுக்கிறதெல்லாம்
தேவனுக்கு சாட்சியா மாறப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெகோபோத்துக்கு பிறகு வர ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அது தேவனுக்கு சாட்சியா மாறும். வாசிங்களேன், 24 வசனத்துக்கு வாசிங்க, 23 இருந்து. அங்கே இருந்து பேசோவுக்கு போனான். அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேசுபவனுக்கு போன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாத, நான் ஆபிரகாமின் தேவன், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அங்க கர்த்தருக்கு அவன் ஒரு பலிபீடம் கட்டினா, இப்போ அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகி பிகோலும் கேராரூரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அல்லேலூயா. இப்போ கேராரூரிலிருந்து யார் வந்தது? அபிமெலேக்கும் அவனுடைய தளபதி, அவனுடைய சேனாதிபதி எல்லாம் வரா. வந்து இப்போ என்ன சொல்றாங்க, யார் இவங்கெல்லாம்? இவங்க தான் அந்த மேய்ப்பர்களெல்லாம் ஆளை வச்சு துரத்துனது, ஆளை வச்சு துரத்தி விட்டது. அந்த கேராவூர்ல அவன் தோல்ல துறவெல்லாம் குடிக்கிட்டு அவங்க துரத்தி விடுங்களான்னு சொல்லி ஆள் அனுப்புனவெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டான்? நேராக தேடி வந்துட்டான். தேடி வந்துட்டு சொல்றார், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று இப்பொழுது அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று இப்போ நாங்கள் அறிந்து கொண்டோம். ஏன்? நீ கேராவூர்ல உன் துறவெல்லாம் தோண்டோம், நாங்கள் குடிக்கிட்டோம், நீ விட்டுட்டு போன. நீ தோன்ற இடம்லாம் தண்ணி வந்துட்டு, நாங்கெல்லாம் தோண்டி பார்த்தோம், ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. இப்பதான்ப்பா தெரியுது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு தெரியுதுப்பா. இவர் தான் கர்த்தர் இப்பதான்ப்பா தெரியுது. தெரியாம பண்ணிட்டோம், நாங்க தெரியாம பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிரு, எங்களை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி எதை பார்த்து வந்தா தெரியுமா? அந்த தண்ணியை பார்த்துட்டு வந்தாங்க. அல்லேலூயா. என்னடா இவன் தோன்ற இடத்தெல்லாம் தண்ணியா இருக்கு, இவன் வயல் வழியெல்லாம் 100 மடங்கு பலன் கிடைக்குது, இவனை கர்த்தர் இப்படி ஆசீர்வதிக்கிறாரு. ஓ, ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தரை தான் தேடணும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணும்னா ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். இந்த பூமியும் வானமும் அவருக்கு தான் சொந்தம். அவர் நினைச்சாதான் தண்ணி வரும். அல்லேலூயா. அவர் அனுமதிச்சாதான் நம்முடைய வீட்டுல தண்ணி வரும். இப்ப நமக்கு வேற வழியே கிடையாது. ஈசாக்கிட்ட போய் சரணடைஞ்சோம். அல்லேலூயா. ஈசாக்கிட்ட போய் சரணடைஞ்சிருவோம்னு சொல்லி இப்ப வந்து சொல்றாங்க, கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. நமக்கு கொடுக்க போற ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததிக்கும் தான். அல்லேலூயா. ஆண்டவர் இவங்களை ஆசீர்வதிக்கிறது யாருக்கு? அவருடைய சந்ததிக்கும் தான். ரெண்டாவது, இந்த உலகம் நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறத பார்த்து இந்த உலகம் தேடி, நாம ஒருவேளை இப்ப சொல்லி கேட்காதவங்களாம் நாம அல்லேலூயா உயர்ந்து நிற்கும் பொழுது அவன்தான் வந்து கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகம் அறிந்து கொள்ளும். கர்த்தர் நம்முடைய துறவுகளெல்லாம் தண்ணீரால் நிரப்புவார். நாம போகிற இடமெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன்னா சாட்சியா மாறணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை என்னவா மாறணும்? சாட்சியா. அவன் கேரக்டர் சாட்சியா மாறிச்சு. அல்லேலூயா. அவனுடைய ஆசீர்வாதம் சாட்சியா மாறிச்சு. அல்லேலூயா. ஏழாவது, இவன் துறவுகள் இவ்வளவு இருக்கு, இவன் வயல்வெளி இப்படி செழிப்பா இருக்கு, இவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தானா வந்து என்ன செய்வான்? நாம சொல்றதை கேட்காதவனா அப்புறமா வந்து கேட்போம். அல்லேலூயா. யாரெல்லாம் நம்மளை துரத்தினாலும், யாரெல்லாம் நம்மளை விரட்டினாலும், யாரெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தினாலும், யாரெல்லாம் நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போனாலும், புடிங்கிட்டு போனாலும், அவன்லாம் நம்மளை
தேடி வருவான். அல்லேலூயா. கர்த்தர் வர வைப்பாரு. உன் ஆசீர்வாதம் அதுக்கு அல்லேலூயா அடையாளமா இருக்கு. ஆசீர்வாதம் அதுக்கு அடையாளம். அல்லேலூயா. அவன் வீடு தர மாட்டேன்னு தொத்தவங்களாம் உன்கிட்ட வந்து வாடகைக்கு வீடு கேட்பான். விசுவாசிக்க அல்லேலூயா சொல்லுங்க. சிரிப்பு தான் வருது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பஸ்ல ஏற காசு இல்லாத உனக்கு கார் வாங்கி டிரைவ் பண்ணிட்டு போவ விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப 4 பேரை நம்ம ஏத்திட்டு வருவோம் காருங்க. அல்லேலூயா. நாம கொடுத்து உதவி செய்வோம். இன்னைக்கு நமக்கு உதவி செய்யாதவங்களுக்கெல்லாம் நாம உதவி செய்ய போறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்மளை துரத்தவங்களெல்லாம் நம்ம நாளைக்கு சேர்த்துக்கொள்ள போறோம். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார் நமக்கு. அல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக, என்ன அவமானப்படுத்துறவங்களுக்கு முன்பாக, என்ன தலைமுடிய வச்சவங்களுக்கு முன்பாக, என்ன துரத்துறவங்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. சாட்சிகளாய் மாறும். அல்லேலூயா. இந்த ரெகோபோத் சாட்சியா மாறும். ரெகோபோத்து கொடுக்க போற அதுக்கு பிறகு வரப்போகிற ஆசீர்வாதம் சாட்சியா மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 காரியத்தை யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ பொறுமையோட அவங்களுக்குலாம் ரெகோபோத்து உண்டு. அல்லேலூயா. இயேசுவுக்கு சித்தரா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அதுதான் உன்னை ரெகோபோத்துக்கு ஆயத்தப்படுத்துது. அல்லேலூயா. அங்கதான் கர்த்தருடைய சாயல் உனக்குள்ள வெளிப்பட போகுது. அங்கதான் நீ வந்து கற்றுக்கொள்ள போற விசுவாசத்தை. அங்கதான் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருங்கிறத நீயே அறிய போற. ரெகோபோத் வரும். ரெகோபோத்துல கர்த்தர் என்ன செய்ய போறாரு? உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. அல்லேலூயா. உனக்கு இடம் உண்டாக்குவார். நீ காணாத ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் காணும்படி சொல்லுவார். நீ தோண்டுகிற இடமெல்லாம் கர்த்தர் ஒரு துறவுல தண்ணி கொண்டு வருவார். அல்லேலூயா. அதற்கு குறைவு வர ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அநேக அறிந்து கொள்ள செய்வார். அல்லேலூயா. இப்போ அவங்களுக்கு ஒரு விருந்து வச்சு அனுப்புறோம். அல்லேலூயா. என்ன செய்யலாம்? இப்போ சத்துருக்களுக்கு ஒரு விருந்து. அல்லேலூயா. சத்துருக்களுக்கு ஒரு விருந்து. அல்லேலூயா. கவனிச்சிங்க. எவன் உங்களுக்கு சத்துருவா இருக்கானோ அவன் பேரெல்லாம் எழுதி வச்சிங்க. எல்லாருக்கும் ஒரு விருந்து கொடுக்க போறோம். அல்லேலூயா. கூட்டு வச்சு தான் செய்ய போறோம். நல்ல விருந்தை கொடுத்து சந்தோஷமா அவங்க சமாதானமா புறப்பட்டு போனாங்க. அவங்க என்ன செய்தாங்க? அவங்க வந்து சொன்னாங்க, நாங்க உங்களை அனுப்பிட்டோம்ல, எங்களை சமாதானமா அனுப்பி வச்சுட்டு எங்களுக்கு விரோதமா தயவு செய்து நீயே வந்துடாத அப்படின்னு சொல்லி அவங்க ஈசாக்கு எனக்கு ஒரு ஜெபம் பண்ணு, நாங்களும் போய் என்ன செய்யறோம்? துறவு தோன்றோம், எங்களுக்கும் தண்ணி வரணும், நீ ஜெபம் பண்ணி அனுப்புன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அல்லேலூயா. உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவாங்க. தைரியமா இருங்க. அல்லேலூயா. உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதனால நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. எழுந்து கர்த்தர் ஜெபம். அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா. Thank you Holy God. எங்க எழுப்பிட்டாங்க பாருங்க, இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. என்ன கைகளை உயர்த்தி ஜெபம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நான் ஒரு காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நான் ஒரு காட்டுவேன், பயப்படாதே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்வார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்வார். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை
நான் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதிக்கும் பாதை நான் காட்டுவேன், பயப்படாதே. இயேசுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே. இயேசுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே. ரெகோபோத் தொடங்கிவிட்டது உனக்கு, ரெகோபோத் தொடங்கிவிட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நான் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நான் காட்டுவேன், பயப்படாதே. தேசத்தில் வலுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினேன். தேசத்தில் வலுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினேன். ரெகோபோத் உனக்கு உண்டு, ரெகோபோத் உனக்கு உண்டு. எல்லாம் கையை உயர்த்தி அப்பாட்ட ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏன் போராட்டம், எனக்கு ஏன் எதிர்ப்பு, எனக்கு ஏன் ஆண்டவரே என் பிரயாசத்துக்கு பலன் கிடைக்கலையே, என்னுடைய